ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன மாதிரி அனிமே பார்க்க போகிறோம்னா கைஜு வாரியான அனிமே பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு சிட்டியை காட்டியிருக்காரு. சிட்டியை காட்டிட்டு அந்த சிட்டியில் வந்து ஒரு கைஜு வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் எல்லா மக்களையும் சேஃப்டி படுத்திக்கிருக்கா. சேஃப்டி படுத்திவிட்டு சில இந்த டிவிலையும் சொல்லிக்கிருக்காங்க, இந்த மாதிரி கைஜு அப்ரூவ் ஆகிருக்கு, எல்லோரும் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கைஜுவை காட்டுறாங்க. அதை பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக வேறு இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கா. அதனால் இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அதனால் ஹெலிகாப்டர் வந்து கைஜு வாரியர்லாம் வந்து இது வரையிருக்கா. இந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது எந்த மாதிரி ஸ்குவாட் வருதுன்னா இதுக்கெலாம் 3D ஸ்குவாடு தான் வரும், அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இங்கேருந்து 3D ஸ்குவாட்லேருந்து ஹெலிகாப்டர்லாம் வருது. ஹெலிகாப்டர் வந்து அங்கேருந்து கிளம்பி வருது. ஹெலிகாப்டர் வந்து கரெக்டாக கைஜு இருக்க இடத்துல நிற்கிது. கைஜு இடத்துல இங்கேருந்து கேப்டன் வந்து கதவை திறந்துட்டு கைஜு இருக்க இடத்துல பார்த்து கரெக்டாக கீழே குதிக்கிறாங்க. கைஜுக்கு நேராக கீழே குதித்து அதை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணுறது மற்ற கைஜு வாரியர்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. கைஜு வாரியர் அட்டாக் பண்ணி கைஜு வந்து இப்போ வந்து கைஜு அதுவும் ரிட்டன் அட்டாக் பண்ணுறதுக்கு இருக்குது. கைஜு அட்டாக் பண்ணியிருக்கா, அதை ரிட்டன் அட்டாக் பண்ணிக்கிருக்கு. இப்போ கைஜு வந்து ஒரு வழியாக எல்லோரும் சேர்ந்து அழிச்சிட்டாங்க. இப்போ கைஜுவோட ஃபுல்லாக காட்டுறான் நமக்கு. இப்போ வந்து கேப்டன் வந்து மிஷின் கம்ப்ளீட்னு சொல்கிறாங்க மைக்கில். அடுத்து வந்து நம்மளுக்கு இது கிளினிக் ஒர்க்கரை காட்டுறா. நம்ம ஹீரோவும் காட்டுறா. நம்ம ஹீரோ வந்து கிளினிக் ஒர்க்கர் தான் வேலை பார்த்துக்கிருக்காரு. இப்போ வந்து கைஜு கொண்டாங்க மக்களை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க கைஜு வாரியர்ஸ்லாம். இப்போ வந்து நம்ம கிளினிக் ஒர்க்கர் வந்து கிளீனிக்லாம் பண்ணிக்கிருக்கா. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ காட்டுறா. நம்ம ஹீரோ வந்து கைஜு வாரியர் வந்து அவர் வேலையை சீக்கிரம் முடிச்சு போயிட்டா, நம்ம வேலை தான் இனிமேல் 1 மாதம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கைஜு காட்டுறாங்க. அதை வந்து ஒரு கேஜ் வந்து அடைச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துக்கிருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து கோர் இருக்க பகுதியை எடுத்து நீ இதே வேலை பார்க்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ மறுக்கிறான், அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு. இதில் இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா, அவன் அப்படி தான் சொல்லுவான், ஆனால் வேலை பார்த்துருவான், கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து கோர் இருக்க பகுதிக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். கோர் வந்து அதை வந்து மிஷின் பிளேடாக எடுத்து அதை வேலை பார்த்துருக்கா. இப்போ வந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்ச பிறகு நம்ம ஹீரோ வந்து படுத்துக்கிருக்காரு, படுத்து ரெஸ்ட் எடுத்துருக்காரு. காலையில் அப்புறம் வந்து விடிஞ்சு எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு அப்புறம் வந்து அவள் சின்ன வயசில் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பா மீனா மேடமும் நம்ம ஹீரோவும். அதை ப்ராமிஸ் நான் வந்து அவள் பார்த்துக்கிறா. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கா நம்ம இதில். அவரை பார்த்துக்கிட்டு அவன் எதுக்கு அவரை பார்த்துருக்காரு. அப்போ வந்து நம்மள்கிட்ட சொல்கிறா இன்னொருத்தவர் வந்து புது ஆள் வேலைக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ பார்த்துட்டு அப்படின்னு ஹீரோ ஒரு லாக்கரில் ஒரு பொருள் வச்சுருக்காரு. புது ஆள் வந்து நீங்கள் எதுக்கு கைஜு வாரியில் சேரல அப்படின்னு புது ஆள் வந்து கேட்டுக்கிருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ போக முடியாது, சும்மா அதையும் வழிவிடுவார். இப்போ வந்து கைஜுவோட ஒரு பார்ட் காட்டுறாங்க. அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் கிளினிக் ஒர்க்கர் காட்டுறாங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்குறாங்க கிளினிக் ஒர்க்கரில். இப்போ வந்து நம்ம ஹீரோ அவரும் புதுசாக இருக்கும் 2 பேரும் சேர்ந்து தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால் ஹீரோ இது பண்ணுறாரு. இப்போ சாப்பாடு டயத்தில் புதுசாக வந்தாலும் சாப்பிட முடியல. அதனால் நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி மருந்து வச்சுக்க அப்போ தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி சாப்பிட வச்சிடறாரு. அதுக்கப்புறம் கிளினிக் ஒர்க்கர் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் கிளினிக் வேலை பார்த்துக்கிருக்காங்க. இப்போ வந்து நம்ம புதுசாக வந்த ஆள் ரொம்ப நன்றி அப்படின்னு, நீங்கள் சாப்பாடு எடுத்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அதுக்கு பரவாயில்ல, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாரு நம்ம ஹீரோ. இப்போ வந்து நம்ம புதுசாக வந்தவரை ஒரு கைஜு அட்டாக் பண்ண வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சாஃப்ட்வேர் சைனில் நம்ம ஹீரோ அவரை காப்பாற்றி விட்டுறாரு. அவன் காப்பாற்றி விட்டு இந்த மாதிரி கைஜுவெல்லாம் நம்ம கொல்ல முடியாது, அதுக்கு 3D ஸ்குவாடு தான் வரணும், போய் 3D ஸ்குவாடுக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ. புதுசாக வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி போயிட்டார். இப்போ நம்ம ஹீரோ அந்த கைஜு தான் பார்த்துக்கிருக்காரு. இப்போ வந்து நம்ம சின்ன வயசில் பண்ண ப்ராமிஸ் நான் வருது அவருக்கு, சரி அப்படின்னு இருக்கேன். அதான் கைஜுவை பார்த்துக்கிருக்காரு. இப்போ கைஜு வந்து ஷார்ட்டாக வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது புதுசாக வந்தாலும் அவர் காப்பாற்றி விட்டார். அவர் சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம கேப்டனே வந்துட்டார் இடத்துக்கு. கேப்டன் வந்து அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டார். அப்புறம் வந்து நம்ம ஹீரோவை அவரும் புதுசாக வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே நானும் இனிமேல் கைஜு வர சேர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு கைஜு, சின்ன கைஜு வந்திருக்கு. அது வந்து நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள போயிடும். இப்போ நம்ம ஹீரோ முழு கைஜுவாக மாறிருக்காரு. பக்கத்தில் இருக்க இப்படி கைஜுவாக மாறி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துருக்காரு. நம்ம ஹீரோ அது அவர் பேசிக்கிருக்காரு. நம்ம ஹீரோ மூஞ்சியை பார்த்துட்டு நீயே இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் 2 பேரும் மூஞ்சி பார்த்து ஷாக் ஆகிட்டா. அது வெளியே தாத்தா வந்திருக்காரு, ஒரு தாத்தா. அந்த தாத்தா பார்த்துட்டு ஒரு கைஜு வந்திருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு 3D ஸ்குவாடுக்கு. வாய்ஸோட மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வாய்ஸை மாற்றிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.